வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாம் எப்படி இருந்தது, அனலைசிஸ், ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ, டென்டேட்டிவ், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம நடத்திய ஆன்லைன் வகுப்புல நம்ம ஒரு பெய்டு கோர்ஸ் நடத்திருந்தோம் இல்லையா, அதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோட போடுறத நம்ம ஒரு வழக்கமா வச்சிருக்கிறோம். ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் போட்டுட்டோம். அந்த கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா 39க்கு 36, அதாவது 39க்கு 36 கான்ஸ்டியூஷன்ல ஐஎன்எம்ல பாத்தீங்கன்னா 14க்கு 13. இப்ப மூணாவது நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரம், யூனிட் நம்பர் 9. அதாவது ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 9ல இருந்துச்சு. இப்போ அதை யூனிட் நம்பர் 5ன்னு மாத்தி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. இதுல இருந்து 40 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 34 கேள்விகள் நம்ம நடத்தினதுல இருந்து வந்திருக்குது. அதுக்கான ப்ரூஃப் தான் பார்க்க போறோம். இப்ப ஆக மொத்தம் பாருங்க, 36, 4, 40, 30, 70, 70, 10, 80, 83. இது வரைக்கும் 83 கேள்விகள். இன்னும் முடியல, வெயிட் பண்ணுங்க. இன்னும் முக்கியமான 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்னு யூனிட் 8, அப்புறம் ஜியாகிரபி, ஹிஸ்டரி. ஸோ டோட்டலா நான் எவ்வளவு நடத்தினது வந்திருந்ததுன்றத கடைசி வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் வகுப்புகள், அதை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகலாம். நீங்க எந்த ஒரு தேர்வுக்கு தயாரானாலும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ், எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கம்ப்ளீட் ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், பொது அறிவுக்கான ஒரு மிகச்சிறந்த வகுப்புகள். எக்ஸப்ட் பயாலஜி இல்லாம இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம எடுக்கிறோம். இதுல ஹிஸ்டரி அண்ட் கெமிஸ்ட்ரி இனிமேல் தான் எடுத்து அப்லோட் பண்ணணும். இது ஒரு பைலிங்குலா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ். எப்போ வேணாலும் யார் வேணாலும் பார்த்துக்க முடியும், எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்க முடியும். லைவ் கிளாஸஸ் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்க மொபைல் ஆப்ல மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். யாருக்கும் ஷேர் பண்றது, பிரிண்ட் எடுக்கிறது, ஈவன் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது. காரணம் பிரைவசி. நம்ம நோட்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். இது யார் கைக்கு எளிமையா போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. 1 இயர் வேலிடிட்டி. இதுக்கான ஃபீஸ் ஒட்டுமொத்தமா நீங்க ஜிஎஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இதுதான் ஃபீஸ். தனித்தனியா ஒரு சப்ஜெக்ட்ல ஜாயின் பண்ணோம்னா இதான் அதுக்கான ஃபீஸ். இது ரெண்டுமே உங்களுக்கு ஜூலை 31 இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணீங்கன்னா இது 4000 அப்படின்னும், இது 900 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் இந்த கிளாஸஸ் நாம எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டு, ஐபோன், வெப்சைட் எல்லாத்துக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. லேப்டாப், பிசி, டேப் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலையும் நீங்கள் இந்த கோர்சஸை, வீடியோஸை பார்த்துக்க முடியும். 8870302702 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும். இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ப்ரூஃபாக காட்டிட்டு வரோம். இந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் நடத்துனதுல இருந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்பா அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சு நான் இதே யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கிறேன். அதை வச்சுதான் நான் ஒவ்வொரு எக்ஸாம்ல ஒவ்வொரு வீடியோலையும் ப்ரூஃப் காட்டிட்டு வரேன். அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட்ல கான்ஸ்டியூஷன். ஸோ இது என்னாச்சு, 36க்கு 39. அடுத்ததாக இது ரெண்டும் சேர்த்து பாருங்க, 50 கேள்விகள். 50க்கு 35ன்னு சொல்லியிருந்தோம், சரியா? ஆனா அவன் கேட்ட கேள்வியே 50 கேட்கல, 40 தான் கேட்டான். இதுல எவ்வளவு வந்திருக்குது, 34 வந்திருக்குது. நான் சொன்னது வந்துருச்சு, ஆனா அவன் சொன்ன கேள்வி வரல, அதை விட குறைவா தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஐஎன்எம் அது போல 13க்கு 14. இது ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இப்போ தேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து இதுதான் இந்த ப்ரூஃப் வீடியோல பார்க்க போறோம். அடுத்த வீடியோ என்னவா இருக்கும்னா யூனிட் நம்பர் 8, அதுக்கப்புறம் ஜியாகிரபி, கடைசியா ஹிஸ்டரின்னு நம்ம ப்ரூஃப் வீடியோவை ஒன்னொன்னா போடுவோம். எதுக்காக இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம், நாம என்ன நடத்துறோம், நம்ம நடத்துறது அது உறுதியானதா, தகுதியானதா, தேர்வுக்கு வரக்கூடியதா, நம்பி படிக்கலாமா அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அந்த மெயின்ஸ் எக்ஸாம், இதுக்கெல்லாம் தயாராகிறவங்க கண்டிப்பா இப்படிதான் படிக்கணும். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு ஒன்லைனர், ஒரே எக்ஸாம் அப்படிலாம் கிடையாது. குரூப் 4 மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போறோம், எழுதுறோம், பாஸ் பண்றோம், வேலைக்கு போறோம், அப்படி கிடையாது. இது உங்களுடைய மனப்பாட சக்தி மட்டும் இல்லாம புரிதல் சக்தியை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தேர்வா இருக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, மனப்பாடம் பண்ணீங்கன்னா கையே கொடுக்காது. எவ்வளவு விஷயம் நீங்க படிச்சதுல புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த புரிஞ்சுக்கிட்ட தன்மையை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரியான தேர்வு தான் இது. அதுக்காக தான் இந்த ப்ரூஃப் வீடியோ நம்ம போடுறோம். நீங்க குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இந்த வரக்கூடிய குரூப் 2 இல்லை அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2க்கு படிக்கிறீங்கன்னா 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ.
குரூப் 4 படிக்கிறவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பட் அது டைரக்டா இருக்கும். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 மாதிரி பெரிய பெரிய எக்ஸாமுக்கு இப்படிதான் படிக்கணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஷோ பண்ணி காட்டுறோம் இந்த வீடியோ மூலமா. கட்டாயமா நீங்க ஆன்லைன் கோர்ஸ்ல பெய்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு 100% பயனுள்ளதாக அமையும். அது ப்ரூஃபை தான் ஒன்னா பார்க்கலாம். நிதி ஆயோக் பத்தின கேள்விகள். நிதி ஆயோக்கை பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஆமா, திட்டக்குழுக்கு பதிலாக நிதி ஆயோக். இதுக்கு நிதியை ஒதுக்கக்கூடிய அதிகாரம்லாம் கிடையாது. பேர்ல தான் நிதி இருக்கிறதுனால நிதி ஆயோகம் கிடையாது. நிதிக்கு ஃபுல் ஃபார்ம் வேற, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அப்போ இது கிடையாது. இது வந்து ஒரு திங்க் டேங்க். இதோடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன், பிரசிடென்ட்னு சொல்றாங்க. நிதி ஆயோகோட சேர்பர்சன் கிடையாது, பிரைம் மினிஸ்டர். இப்போ இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாமா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது ஏற்கனவே திட்டக்குழுவாக இருந்துச்சு, அது தூக்கிட்டு தான் அது வந்திருக்குது. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் பதவியின் வழி தலைவர். இது என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? திங்க் டேங்க், பாலிசி மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் திங்க் டேங்க். அப்படியே கொடுத்துருக்கோமா? அப்படியே கொடுத்துருக்கானா பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு திங்க் டேங்க். இதனுடைய தலைவர் யாருன்னா பிரதமர். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை 4 வரக்கூடாது. 4 வரக்கூடாது. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 1 முடிஞ்சது. 2 பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்த பேங்கிங் அப்படின்னு ஒரு கிளாஸஸ் எடுத்துருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா பேங்க் ரேட், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் எல்லா கான்செப்டையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுல இருந்த ஒரு பாயிண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கு, இங்க தமிழ்ல இருக்கு. ஓகேங்களா? Rate of at the rate RBI willing to borrow from commercial bank is called reverse repo rate. RBI increases repo rate, it makes borrowing expensive for banks, vice versa. Repo rate is a tool to the control of monetary policy like inflation, using the tool of inflation. இந்த 3 பாயிண்ட்டுமே சரி. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 3மே சரி. இது அப்படியே பாருங்களேன். நம்ம பேங்க் ரேட், முதல்ல வங்கி வீதம்னா என்ன? வங்கி வீதத்துக்கு நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? வங்கி வீதம் என்பது ஒரு வணிக வங்கிக்கு கடன் வழங்கும் பொழுது மத்திய வங்கியால் வசூலிக்கப்படும் வட்டியாகும். பேங்க் ரேட்னா என்னன்னா பேங்க் கட்டுறது. பேங்க் என்ன பண்ணும்? ஒரு கமர்ஷியல் பேங்க், ஒரு வணிக வங்கி ஒரு மத்திய வங்கி கிட்ட, சென்ட்ரல் வங்கி கிட்ட, அதாவது இந்தியாவில் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது இது இந்த சென்ட்ரல் பேங்க் கிடையாது. இந்தியாவுடைய மத்திய வங்கி, மைய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு பணத்தை கடன் வாங்குவாங்க. அதுக்கு இவங்க கட்டுற பணம் பேர் தான் என்னன்னு பாருங்க, வங்கி வீதம். இதையே அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட் ரெண்டுமே ஒண்ணுதான். எங்க டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னா அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம் பாருங்க. ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்ன? பேங்க் ரேட் அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பாரோ மணி வித்தவுட் எனி செக்யூரிட்டி. செக்யூரிட்டி இல்லாம வாங்குச்சுன்னா அது பேங்க் ரேட்டு, செக்யூரிட்டியோட வாங்குச்சுன்னா அது ரெப்போ ரேட்டு. அதே போல பேங்க் ரேட் அப்படிங்கிறது வட்டி வீதம் எப்பவுமே அதிகமா இருக்கும், ரெப்போ ரேட் வட்டி வீதம் எப்பவும் குறைவா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பேங்க் ரேட் இஸ் யூசுவலி ஹையர் than ரெப்போ ரேட். as in the case of the farmer, the RBI lends loan without security. வித்தவுட் செக்யூரிட்டினா இது, வித் செக்யூரிட்டினா இது. அதே போல பேங்க் ரேட் அப்படிங்கிறது லாங்கர் டேர்ம் கொடுப்பாங்க, ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் கொடுக்கறது. குறுகிய காலத்துக்கு கொடுத்தா வட்டி கம்மியா இருந்தா ரெப்போ ரேட்டு, நீண்ட காலத்துக்கு வட்டி அதிகமா கொடுத்தா பேங்க் ரேட்டு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான். எல்லாத்துக்கும் மேல பேங்க் ரேட்டுக்கு என்ன வேணும்? செக்யூரிட்டி தேவை கிடையாது. ரெப்போ ரேட்டுக்கு செக்யூரிட்டி தேவை. ஸோ இது எல்லா விஷயத்தையும் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாம் எடுத்துருப்போம். இப்ப பாருங்க, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ இதுல அப்படியே பாருங்க, ரெப்போ ரேட்ல ஒவ்வொரு பாயிண்டா படிச்சு பாருங்க. இது தமிழ்ல இருக்குது, பின்னாடி இங்கிலீஷ்ல இருக்கு. சரியா? தமிழ்ல இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்குறேன். If the RBI increases the repo rate, it makes borrowing expensive for banks and vice versa as a tool to control inflation. அதே போல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பான், the rate which is RBI willing to lend commercial bank is called repo rate. The rate willing to borrow from the commercial bank is called reverse repo rate. புரியுதுங்களா? The rate at which the RBI is willing to borrow from the commercial bank. இது RBI willing to lend to the commercial bank. RBI commercial bank கொடுக்கிறது, பணம் கடன் கொடுக்கிறது.
இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஆர்பிஎஸ் willing to borrow from the commercial bank. ஒரு வணிக வங்கிட்டு இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை என்ன பண்ணுது ஆர்பிஐ வாங்கி வச்சுக்குது, அதுக்கு வட்டி கொடுக்குறதா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? இந்த 3 பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படியே கொடுத்து கேட்டிருக்கான். நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது, இல்லைன்னு சொல்லல, 12th புக்ல இருக்குது. நான் நம்ம கிளாஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன், ப்ரூஃப்காக சொல்றேன். நான் நடத்துறேன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. பாருங்க, RBI increases the repo rate, it makes borrowing expensive from the vice versa. இந்த லைன் படிச்சு காட்டனா நடுவுல. டூல் கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் படிச்சு காட்டனா. அடுத்தது a lower reverse repo rate decreases inflation. இதுவும் சரி, மூணும் சரி. a lower reverse repo rate decreases inflation. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே இந்த பாக்ஸ் உள்ள தான் கொடுத்துருக்குறான். தமிழ்ல இங்க இருக்குது, இங்கிலீஷ்ல இங்க இருக்குது, அவ்வளவுதான். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே இதை நீங்க அழகா படிச்சு பாத்தீங்கன்னா இதுலயே கொடுத்துருக்குறான். வேற எதுவுமே நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்கூல் புக்லயே இருக்குது. ஓகே, முத்ரா பேங்க் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அப்படின்னு பேரு. இந்த முத்ரா வங்கி எதுக்கு யூஸ் ஆகுது? இது ஏப்ரல் 2015 நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்டது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 வகையில லோன் தராங்க. சிசு, கிஷோர், தருண் அப்படிங்கிற பேர்ல லோன் வந்து கொடுத்துட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபைடு முத்ரா லோன். தீஸ் லோன்ஸ் ஆர் கிவன் பை கமர்ஷியல் பேங்க், ஆர்ஆர்பி, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், எம்எஃப்ஐஸ் அண்ட் என்பிஎஃப்சி. இது மூலமாக இதுக்கு வங்கிகள் வந்து கடன் கொடுத்துட்டு வராங்க. 3 அடிப்படையில், சிசு, கிஷோர், தருண், இந்த அடிப்படையில் லோன் தராங்க. இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி மைக்ரோ யூனிட்ஸ், சிறு குறு நிறுவனங்கள் இதன் மூலமாக ஆதாயம் அடைகிறது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான எம்எஸ்எம்இ லோன் வாங்கினது யாரானா இந்தியாவில் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பின்னலாடை நகரங்கள் தான். அப்போ முத்ராவோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் அளிப்பது, ஊக்குவிப்பது, இதான் அவருடைய நோக்கம். 3வது கேள்வி முடிஞ்சது. 4வது கேள்வி, நான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டு எவ்வளோ டீட்டெயிலாக நடத்துறேன்னு பாருங்க. இது சும்மா வந்து யூடியூப்காக கிடையாது, பெய்டு கோர்ஸ்ல இதை விட பொறுமையா நிறுத்தி நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டைம் இல்லைன்றதால ஃபாஸ்டா போறேன். அடுத்ததாக ஆர்டர் பண்ண சொல்றாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்ய விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கிராம் சதக்கு, சமக்ர சிக்ஷா அபியான். இது அப்படியே பாருங்களேன், நம்ம நடத்திருக்கிறோம். இந்த ஸ்கீம்ஸை பொறுத்தவரையிலப்பா எல்லா ஸ்கீம்ஸும் நடத்திட்டோம். நாம இன்னைக்கு குரூப் 1 எக்ஸாம்ல கேட்ட எல்லா ஸ்கீம்ஸும் நடத்திட்டோம். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000, கிராம சாலை திட்டம் 2000. அப்படியே பாருங்க, பிரதான் மந்திரி சமக்கர சிக்ஷா அபியான், அதுக்கு இன்னொரு பேர் என்னது, நேஷனல் எஜுகேஷன் மிஷன், இது 2018. தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா 2014. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2 இருக்குது, ஒன்னு அர்பன், இன்னொன்னு கிராமின். ஸோ கிராமின் தான், சாரி அர்பன் தான் கேட்டிருந்தாங்களா, கிராமின் கேட்டிருந்தாங்களா, 2016. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே தெளிவா நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். ஜஸ்ட் இப்போ இந்த ப்ரூஃப் வீடியோன்றதுனால ஜஸ்ட் இயர் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இது 2000, இது 2016, 2014, 2018. ஸோ முதல்ல வர வேண்டியது 3. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2, 3, 2, 1, 4. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். அவ்வளோதான். 3, 2, 3, 2, 1, 4 முடிஞ்சு போச்சா? 4வது கேள்வி முடிஞ்சது. மொத்தம் 40 கேள்விகள் இருக்குது. இதுல இருந்தே நான் இப்பயும் சொல்றேன், இதுல இருந்து அப்படியே குரூப் 2, குரூப் 4க்கு திரும்ப கொஸ்டின் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அடுத்த கொஸ்டின், வறுமை கோடு என்பது கலோரி தேவைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. காரணம், வறுமை கோடு என்பது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானமாகும். இதில் உணவு, உடை, தங்குமிடம் ஆகியவை அடங்கும். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரி, சரியாக விளக்குகிறது. ப்ரூஃப் பார்க்கலாம். இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்ததுதான், 11th புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா மட்டும் தான், மற்ற எல்லாம் கிடையாது. கிராமங்களில் காணப்படும் வறுமை ஊரக வறுமை எனலாம். இந்தியாவில் வறுமை என்பது அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையாகும். வறுமை கோடு என்பது மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து வறுமை கோட்டிற்கு மேல், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என அனுமானிக்கும் கோடு ஆகும்.
பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவு எடுத்துக்கொள்ளுதல், அந்த அளவின் அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் ஆவர். இது ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. இது நம்ம நோட்ஸ். இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் A to Z இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். எல்லா கமிட்டியும் இருக்கும். சும்மா உங்களுக்கு ஷோ பண்றேன். தாதாபாய் நவ்ரோஜி அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு நாளுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு உணவு உட்கொள்றாங்க, அது எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா ஒரு தோராயமாக கலோரியில தான் சொல்லுவாங்க. எவ்வளவு கலோரி எடுத்துக்கிறாங்க, இவ்வளவு கலோரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்க, இவ்வளவு கலோரி குறைவா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னது, அவனுடைய வருமானத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இவர் என்ன சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறம் திட்டக்குழு நேரு தலைமையில் அமைக்கும் போது என்ன இருந்துச்சு, அப்புறம் பாம்பே பிளான்ல என்ன சொன்னாங்க, ஓஜா கமிட்டி என்ன முடிவு பண்ணாங்க, பிறகு மீண்டும் பிளானிங் கமிஷன் என்ன சொன்னாங்க, தண்டேக்கர் மற்றும் ராத் கமிட்டி என்ன சொன்னாங்க, பர்தான் ஸ்ரீனிவாசன் கமிட்டி என்ன சொன்னாங்க, பஜிதா சிங் மின்ஹாஸ் பிஎஸ் மின்ஹாஸ் கமிட்டி என்ன சொன்னாங்க, அலா கமிட்டி என்ன சொல்றாங்க, லட்வாலா கமிட்டி, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா நேஷனல் பாவர்ட்டி லைன் ரங்கராஜன் கமிட்டி வரைக்கும் A to Z இருக்கிற எல்லா விஷயத்தையும் யார், ஹசீம் கமிட்டி இது வரைக்கும் நடத்தி முடிச்சிருக்கோம். இருக்கிற எல்லா கமிட்டியும் நடத்தி அந்த கமிட்டியில என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக கொடுத்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா வறுமை கோடு என்பது எதை அடிப்படையாக கொண்டது, கலோரி தேவையை அடிப்படையாக கொண்டுதான். ரைட்டு. வறுமை கோடு என்பது ஒரு தனிநபருடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வது தேவையான குறைந்தபட்ச வருமானம். கரெக்ட். அதுல இதெல்லாம் அடங்கும். சரி, அப்ப இது சரியா தான் விளக்குகிறது. முடிஞ்சு போச்சு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அதை நான் 1000 வாட்டி சொல்லுவேன், நீங்க போர் அடிச்சாலும் வேற வழியே கிடையாது. நீங்க கான்செப்ட் வைஸ் என்னைக்கு படிச்சு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களால குரூப் 2 குரூப் 1 மாதிரி பெரிய எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகி இருக்குது. எப்படி, குரூப் 4 மட்டும் பாஸ் பண்ணா போதும், குரூப் 2 குரூப் 1 அதெல்லாம் நம்ம தேவையில்லை, அதெல்லாம் பெருசா பணக்காரன் படிச்சவங்க சிட்டில இருக்கவங்க தான் படிக்க முடியும், நம்மளாம் படிக்க முடியாது, நமக்கு குரூப் 4 போதும் அப்படின்னு இங்கே தங்கிடுறோம். எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கஷ்டப்படுறவன் குரூப் 1லயோ குரூப் 2லயோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கிடையாது. 100ல ஒருத்தன் இருப்பான், அத்தி பூத்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ குரூப் 1ல ஒரு சாதாரண மனுஷன் பாஸ் பண்ணா தலைமை செய்தியா வருது, நியூஸ் பேப்பர்ல நியூஸ் சேனல்லாம் வருது. ஆனா அதுவே குரூப் 4ல பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் சொல்றது ஓப்பன் ரியாலிட்டி பேசுறேன். இந்த குரூப் 4 எக்ஸாம்ல நீங்க நினைக்கக்கூடிய பெரிய பணக்காரங்கள், நீங்க அதாவது பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்க ஒரு நினைப்பு சொல்றேன், தாட்ஸ். பெரிய பணக்காரனோ அல்லது பெரிய செல்வந்தரோ பெரிய பெரிய குடும்பத்தில் இருக்கவங்களோ ஒரு பெரிய சிட்டில டவுன்ல இருக்கவங்களோ குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்றாங்களா இல்ல குரூப் 1 குரூப் 2க்கு ஃபோக்கஸ் பண்றாங்களா? அதே போல இதுல யார் கிளியர் பண்ணி வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதை ரிசர்ச் பண்ற பொறுப்பை உங்கள்கிட்டே விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதனாலதான் தொடர்ச்சியா நான் போராடுறேன். நீங்க எங்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வழக்கம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றதான், விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணு, விருப்பம் இல்லையா அது 3500 ரூபா கோர்ஸ், இவ்வளவு விஷயம் நடத்திருக்கிறேன், இவ்வளவு நான் விஷயத்தை நான் என்ன பண்றேன், திரும்ப அதை ப்ரூஃபா காட்டுறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தரை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இந்த 3500 ரூபா ஃபீஸ், இதை விட குறைவான ஃபீஸ் வாங்கிட்டு இவ்வளவு விஷயம் நடத்திருக்காங்களான்னு கேட்கிறேன். 1 லட்சம் 2 லட்சம் 50,000 60,000 அவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த நிலைமை மாறணும். இதை உடைக்கணுன்றதுக்காக நான் போராடுறேன். இது என்கிட்ட படிக்கிறீங்களா, கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிங்க, சந்தோஷம். இல்லை சார் என்னால் ஜாயின் பண்ண முடியல, தனியாக படிக்க போறேன்னா தனியாக புக்ஸ் நான் சொல்லியிருக்கேன், இந்த புக்ஸ்லாம் வாங்கி படிங்க, அந்த புக்ஸ்லாம் வாங்கி படிங்க. ஆக மொத்தம் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ண வைக்கணும், அதான் நம்ம நோக்கம். அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். திரும்பவும் நம்ம போராடுற காரணம் அதுதான். ஜஸ்ட் படிச்சுட்டு போகாதீங்க, படிச்சு புரிஞ்சுக்கிட்டு போங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அஷூரன்ஸ் ஸ்கீம், பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, முதல்ல திட்டத்தெல்லாம் பார்த்துடலாம். ஃபசல் பீமா பயிர் காப்பீடு, முத்ரா திட்டம் இப்போ நம்ம படிச்சிட்டோம், எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுக்கறது படிச்சிருந்தோம். ஓ அது இல்லையா, பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி கனெக்ஷன் டு விமன் பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலி, வறுமை கோட்டு கீழ் இருக்கிற நபர்களுக்கு இலவசமாக சிலிண்டர் கொடுக்கறது. ஸ்வச் பாரத் அபியான் 2014, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, 100 நாள் வேலை திட்டம் சொல்லக்கூடிய என்ஆர்இஜிஏ 2005ல் சட்டம் கொண்டு வந்து 2006 நடைமுறைப்படுத்திருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதிகபட்சம் 319 ரூபா தராங்க ஒரு நாளைக்கு சம்பளம் இந்த திட்டம். ஸோ இதுக்காக இது கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்குறது. எல்லா திட்டத்தையும் நடத்தியாச்சா, இப்போ ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா ஃபசல் விவசாயம் தொடர்பானது, பீமா அப்படின்னா இன்சூரன்ஸ் விவசாயம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை லாக் பண்ணாலே முடிஞ்சது. 4க்கு 1 ஒரே ஆப்ஷன் தான். இல்லை நீங்கள் மற்ற கூட செக் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது. பிலோ பாவர்ட்டி லைன் ஹவுஸ் ஹோல்டு இப்போ படிச்சு காட்டினேன், பெண்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க கொடுக்கறது.
அப்ப இது அடுத்தது முடிஞ்சு போச்சு. அடுத்தது MGNREGA எதுக்காக? இது ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கான ஊரக பகுதியில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது. கடைசியா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சாரி, மாற்றி சொல்லிட்டேன்ப்பா. இந்த திட்டம் தான் இதுக்கு வரணும்ல. அதாவது வருமானமே இல்லாமல் இருக்கிறாங்க, மிக குறைவான வருமானம் இருக்கிறாங்க, அவங்கள முன்னேற்றுவதற்காக. இந்த ஒரு பாயிண்ட் தான் டவுட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்பவே டவுட் இருக்கு பார்த்தீங்களா? 100 நாள் வேலை திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வறுமையில் வாழக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான். இது அப்படி வருது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இதுக்காக ஜீரோ பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எல்லாருக்குமே இலவச வங்கி கணக்கு புத்தகங்களை உருவாக்கி கொடுக்குறது. அது மூலமாக எல்லா திட்டங்களையும் மக்களுக்கு நேரடியாக பணம் அது மூலமாக கொடுக்கறது. இங்க அப்படி ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி கரெக்டா பொறுத்துற மாதிரி இந்த 2 ஆப்ஷன் இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன், நான் எக்ஸாம் இதை வச்சுதான் போட்டேன். ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. ஃபசல் பீமா யோஜனான்றது ஃபார்மர்ஸ், எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ இதான் நம்ம முடிவு பண்ணோம். அப்போ 4க்கு 1 இதை வச்சு நான் லாக் பண்ணேன். புரிஞ்சதுங்களா? மற்றது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இது அது மாதிரி இது கரெக்டாக மேட்ச் ஆச்சு. உஜ்வாலா அப்படிங்கிறதும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அப்போ 4 இது 2 ஆப்ஷன் வச்சு நம்ம லாக் பண்ணோம். மற்ற 2 ஆப்ஷன் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ இருக்கிற ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இதுதான் சரி. 7வது கேள்வி முடிஞ்சது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014 கொண்டு வரப்பட்டது. Give universal access to the banking facility for all households across the country through the bank branch. அடுத்தது 8வது கேள்வி, பிடிஎஸ் சிஸ்டம். இந்த பிடிஎஸ் பொறுத்தவரையில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த திட்டம் எதற்காக? நான் முதல்ல இதில் நான் இந்த நோட்ஸில் கொடுத்துருக்க மாட்டேன், அதை எழுதியிருக்காது, கிளாஸில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதுக்காக திட்டத்தை உருவாக்குனாங்கன்னா, முதல்ல ஆங்கிலேயர் காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போரில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்து அழிவு ஏற்பட்டிருக்கும், பெரிய உணவு தட்டுப்பாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கம் ஒரு மலிவு விலையில இந்த மாதிரி விஷயங்களை, பொருட்களை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அதுதான் அப்புறம் வந்து நவீன காலத்தில் அது ஆங்கிலேயர் போயிட்டு இந்திய ஆட்சியாளருக்கு வரும் பொழுது அதை தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறைன்னு ஆரம்பிக்கிறாங்க. இது இந்தியாவிலே மிகப்பெரிய முன்னோடி திட்டமாக மாற்றினது தமிழ்நாடு தான். எப்படின்னா, எல்லா பொருட்களையும், தேவையான பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணும், அரசு கொள்முதல் பண்ணும், விவசாயிகள்ட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கி அதை மிக குறைவான பிரைஸுக்கு அல்லது சில நேரங்களில் விலை இல்லாமலும் கொடுத்து மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுது. இதுதான் என்னுடைய நோக்கம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இது மிலிட்டரி காரனுக்கு தான் அப்படின்னு சொன்னதே கிடையாது, தப்பு. அதே போல எசென்சியல் கமாடிட்டி குட்ஸ் குவாலிட்டி அஃபோர்டபுள் பிரைஸ் எவ்ரி மந்த், கரெக்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. 2 தப்பு, கண்டிப்பா 2 வரக்கூடாது. அதே போல 3 கண்டிப்பா வரணும், 3 கண்டிப்பா வரணும். தமிழ்நாடை பொறுத்தவரையில எந்த இடத்துலையுமே இன்கம்மை வந்து ஒரு ஸ்டேட்டஸா வச்சில்ல. அதாவது இவ்வளோ பணம் வச்சிருந்தா, இவ்வளோ வேலையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லல. கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்டு ரேஷன் கார்டு இருக்குது. அவங்களும் என்ன பண்றாங்க, வந்து அரிசி, பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் இதெல்லாம் வாங்க முடியுது. அப்போ எந்த இடத்துலையும் ஒரு ஸ்டேட்டஸா வச்சில்ல. இது மட்டும்தான் சரி. மேபி ஆன்சர் கீழே அவன் என்ன கொடுக்குறான்னு தெரியல, இது மட்டும்தான் சரி. 9வது கேள்வி, ஜல்ஜீவன், பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, ஸ்வச் பாரத், நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். பாருங்க, ஜல்ஜீவன் 2019, பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ 2015, ஸ்வச் பாரத் 2014 அக்டோபர் 2, நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 1995. ஸ்வச் பாரத் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. அதுவே இது பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் 2019. மேட்ச் பண்ணலாமா? பாருங்க, ஜல்ஜீவன் தான் கடைசி 2019, பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ 2015, ஸ்வச் பாரத் 2014, சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் சமூக உதவி திட்டம் 95. அப்ப 2, 4, 1, 3 முடிஞ்சு போச்சு. இதான் அதுக்கான ஆன்சர். நான் முதலே சொன்னதுதான், இருக்கிற எல்லா திட்டத்தையும் நடத்தியாச்சுப்பா. 1 நாம நடத்தினது அப்படியே வரும் டைரக்டா. 2 நாம நடத்தினதை வச்சு தெரிஞ்சிருந்தோம்னா, படிச்சு புரிஞ்சிருந்தோம்னா, நடத்தாதது வந்தாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவுதான் விஷயம். அதுதான் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்துட்டேன் உங்களை காட்டுறதுக்காக. 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய அச்சீவ்டு growth, அடைந்த வளர்ச்சி வீதம் என்னன்னு கேட்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிதான் படிக்கணும். ஒரு 5 இயர் பிளான்லாம் இப்படிதான் படிக்கணும்னு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டோட கிளாஸ் எடுத்திருப்போம். 11வது ஐந்தாண்டு திட்டம் இந்த காலகட்டம்
இலக்கு 9, அடைஞ்சது 8 தான். சரிங்களா? இது வந்து தோராயமா சொல்றது. இலக்கு அடைந்தது 8. மாதிரி யாரோட மாடல்? ரங்கராஜன் மாடல். டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாரு. இதோட நோக்கம் ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் growth, வேகமான அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, இங்க 8 கிடையாது, 7.9 சொல்லுவாங்க அல்லது 8 சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்டா. இப்போ 8ன்றதே கிடையாது, 8.2 இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன்னா 8.2 வந்து நான் சூஸ் பண்றேன். அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கிறதுனால அதை சூஸ் பண்றேன். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர், ப்ரூஃப். 10 கேள்வி முடிஞ்சது. 11வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு, அகர்வால், நாராயண், ராய் திட்டம் என்னென்ன திட்டங்கள்? இதுவும் பாருங்க எப்படி நோட்ஸ் எடுக்கணுன்றதை நான் ஷோ பண்றேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் தேர்வுக்கும் இப்படிதான் படிக்கணும். நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல 34ல் எம்என் ராய் சொன்னது, சாரி விஸ்வேஸ்வர ஐயா சொன்னது. அதுக்கப்புறம் போஸ் தலைவராக இருக்கும் பொழுது நேஷனல் பிளானிங் கமிட்டி நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது. 44ல் பாம்பே திட்டம். திரும்பவும் 44ல் எஸ்என் அகர்வால் திட்டம். 45ல் மக்கள் திட்டம். 50ல் சர்வோதயா திட்டம், ஜெயபிரகாஷ் நாராயண், ஜேபி நாராயணோட சர்வோதய திட்டம். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம் பெய்டு கோர்ஸ்ல. இதை வச்சு இப்போ நம்ம லாக் பண்ணுவோம். மேட்ச் பண்ணலாமா? ஜவஹர்லால் நேரு பிளானிங் கமிட்டி இதான் ஃபர்ஸ்ட். எஸ்என் அகர்வால், எஸ்என் அகர்வால் காந்தியன் பிளானு. ஜேபி நாராயண் சர்வோதயா திட்டம். எம்என் ராய் பீப்புள் பிளான். அப்படி ரிவர்ஸ்ல போத 4, 3, 2, 1. ஸோ ஆன்சர் ஏ கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்ததாக 12th கொஸ்டின். Increasing bank rate policy reduces the borrowing among businessmen. To control inflation, RBI increase the bank rate policy. Bank rate policy helps to control increasing price of goods. வங்கி விதத்தை வச்சு ஒரு கேள்விப்பா. பேங்க் ரேட்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த பேங்க் ரேட் வங்கி விதத்தை வச்சு உயரும் வங்கி வட்டி விதம் வணிகர்களிடையே கடன் பெறும் ஆர்வத்தை குறைத்து விடுகிறது. கரெக்ட். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வங்கி வட்டி விதத்தை உயர்த்துகிறது. கரெக்ட். வங்கி வட்டி விதம் பொருள்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும். கரெக்ட். ஸோ 3மே கரெக்ட். 1, 2, 3 சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியை பணவியல் கொள்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பணவியல் கொள்கையில என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது பணவியல் கொள்கையில பேங்க் ரேட். பேங்க் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேங்க் ரேட்டை வச்சுதான் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மானிட்டரி பாலிசிஸ், எல்லா பணவியல் கொள்கையிலையும் மிக முக்கியமான ஒரு கூறாக இந்த பேங்க் ரேட் வங்கி வீதம் இருக்குது. இதை அடிப்படையா வச்சு நாம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கண்டென்ட்ல நான் வந்து எழுதிலாம் கொடுக்கல, எழுதி வச்சிடல. கிளாஸ்ல நடத்தும் போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கிளாஸ்ல நடத்தும் போது ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா இந்த பணவியல் கொள்கையில எந்த அளவுக்கு வங்கி வீதம் பேங்க் ரேட் வந்து யூஸ் ஆகுது, யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வங்கி வீதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்ன பண்ணும்? ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது யூஸ் பண்ணுது. கரெக்ட். அதே போல இது என்ன பண்ணும்? அத்தியாவசிய பொருள் உயர்வு, விலைவாசி உயர்வு வந்து கண்ட்ரோல் பண்றது. இதுக்காக நம்ம பேங்க் ரேட்டை யூஸ் பண்றோம். ஸோ இதுவும் கரெக்ட். 2, 3 கட்டாயமா கரெக்ட். இன்க்ரீசிங் பேங்க் ரேட் பாலிசி ரெடியூசிங் பாரோயிங் அமாங் பிசினஸ்மேன். சாரிப்பா, தப்பா சொல்லிட்டேன். இது 2 வந்து கரெக்ட், 2, 3 வந்து சரி. இதுல 1 வந்து டவுட். இன்க்ரீசிங் பேங்க் ரேட் பாலிசி ரெடியூசஸ் பாரோயிங் அமாங் பிசினஸ்மேனா அல்லது இந்த இடத்துல ரெடியூசஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அல்லது இன்க்ரீசஸ் பாரோயிங் அமாங் த பிசினஸ்மேன் அப்படிதான் வரும். ஸோ 2 மற்றும் 3 வந்து இல்லை சரி. தப்பா சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்ல. சார் ஃபர்ஸ்ட் 1 தப்பு, அடுத்த 2 சரி. அடுத்தது இன்னொரு ஸ்கீம், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, DDUGKY, NRLM, MGNREGA. இப்போ நம்ம இதுக்கான ப்ரூஃப் முதல்ல பார்த்துடலாம். கிராம் சதக் யோஜனா கிராம சாலை திட்டம், MGNREGA 100 நாள் வேலை திட்டம், NRLM அப்படிங்கிறது NRLM நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனு,
தீன் தயாள் உபாத்யாயா அந்தியோதயா யோஜனா அப்படிங்கிறதும் இதுல தான் வரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை மேட்ச் பண்ணலாம். பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா, கிராம் சடக் அப்படின்னா சாலை, இதான் ஒன்று. இதை வச்சு நம்ம இந்த ஆன்சரை முடிச்சிடலாம். பி தான் கரெக்ட். NRLM DDUGKY இது வந்து லைவ்லிஹுட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். இது எல்லாத்துக்கும் நாம எல்லா ஸ்கீமையும் தெளிவாக எடுத்து விளக்கி நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் தான் PDF நான் உங்களுக்கு காட்டுறேன், நோட்ஸாக காட்டுறேன். மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பை வரையறுக்கிறது. மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் இந்தியா உள்ளது. இல்லை இந்த பாயிண்ட் வந்து சரியா தப்பான்னு தெரியல, இது சரியா விளக்குதா இல்லையான்னு தெரியல. நான் என்ன போட்டேன்னா ரெண்டும் சரி, சரியா விளக்குதுன்னு போட்டேன். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துக்கலாமா? மக்கள் தொகை பிளவு இங்கிலீஷ்ல என்னன்னா டெமோகிராஃபிக் டிவைடட், டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் தியரி மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட அல்லது மாற்ற கோட்பாடு. இதை முதல் 1929 WS தாம்சன் அப்படிங்கிறவரும் 45 ஃப்ராங்க் W நோட்டிஸ்டெயின் அப்படிங்கிறவரும் விளக்கியிருப்பாங்க. இது என்ன சொல்லுதுன்னா பிறப்பு இறப்பு விகிதத்துக்கு இடையில இருக்கக்கூடிய விகிதத்தை தான், பிறப்பு மற்றும் இறப்புக்கு இடையில இருக்கக்கூடிய விகிதத்தை இது விளக்குகிறது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை நான் இங்கே எழுதி கொடுக்கல, கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்தியா தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே உலகில் இருக்கக்கூடிய பெரும் நாடுகளில் ஈவன் சைனா எடுத்துக்கிட்டா கூட அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு, உழைக்கும் வர்க்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ இந்த வயதானவர்களை கம்பேர் பண்ணும்போது வயதானவர்களை விட்டுட்டீங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலானவங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு. நம்ம இந்திய பொருளாதாரத்தினுடைய சிறப்பியல்புகளை இதையும் படிச்சிருப்போம். ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அதில் முக்கியமான பாயிண்டா என்ன படிச்சிருப்போம்னா டெமோகிராஃபிக் டிவைடட் அப்படின்ற கான்செப்டையும் படிச்சிருப்போம். அங்கேயும் நடத்திருப்பேன் பெய்டு கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எக்கனாமிக் ட்ரெண்ட் அப்படின்ற இடத்துல. இந்த இடத்துல சொல்லியிருப்போம். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நபர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இருக்கிறாங்க, அதாவது இளைஞர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அவங்க தான் உழைக்க முடியும், வயசானவங்களோ குழந்தைங்களோ உழைக்க முடியாதுல்ல. அப்போ அவங்க மக்கள் தொகை பிளவு என்பது டெமோகிராஃபிக் டிவைடட், டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் வளர்ச்சியை குறிக்கிறது, அதிகரிப்பை குறிக்கிறது. கரெக்ட் தான். அப்போ இது ஒன்று வந்து கண்டிப்பா சரி. மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையில் நடுவில் இந்தியா உள்ளது அப்படிங்கிறது தெரியல, இதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நான் ரெண்டும் சரி, சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் போட்டேன் எக்ஸாம்ல. பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச ஆகிய மாநிலங்களில் 2001-2026 காலகட்டத்தில் மக்கள் தொகை 45 இருந்து 55% அதிகரிக்கும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பெரும் பகுதியிலான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களில் இந்த காலகட்டத்தில் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளது. நான் என்ன போட்டேன்னா ரெண்டும் சரி, சரியான விளக்கம் அப்படின்னு தான் போட்டிருக்கிறேன். இது நம்ம டைரக்டா நடத்தல, இன்டைரக்டா நடத்திருக்கோம். எப்படின்னு பாருங்களேன். பீமரு, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் ஹைலி பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இந்த 4 மாநிலம். இது தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்காக இந்த 4 சொல்றோம். இது மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஜியாகிரபில எக்கனாமிக்ஸ்ல நடத்தின கான்செப்ட். அப்படியே கான்ஸ்டியூஷன் போனீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 82ல டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடத்திருக்கும். தொகுதி மறு வரையறை. இப்ப திமுக பாத்தீங்கன்னா பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இப்ப அதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி தலைவர்கள்லாம் கூடி பேசி இதுக்கு பெரிய போராட்டம்லாம் முன்னெடுத்தாங்க. இது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. தெரியாத முன்னாடி அவங்களே ஒரு முடிவு வந்துட்டாங்க. இது சரியா தப்பான்றது நீங்களே முடிவு எடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம், டீலிமிட்டேஷன் கமிஷன், இது வந்து ஒரு நீதிமன்றத்தினால கேள்வி கேட்க முடியாத ஒரு அமைப்பு. அதான் நீங்க பார்க்கணும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முடிவு பண்றது. சட்டமன்றம் மக்கள் தொகை அடிப்படையில சட்ட மேலவை MLA MP சொல்றோம்ல, அந்த தொகுதி எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதை குறிக்கிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் சுதந்திரமான அமைப்பு. இந்த உத்தரவுகள் எந்த நீதிமன்றத்திலும் சவால் செய்ய முடியாது. மக்களவை மற்றும் அந்தந்த மாநில சட்டப்பேரவைகள் முன்பு இந்த உத்தரவுகள் வைக்கப்படுகின்றன. இருப்பினும் திருத்தங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர். இதுதான் இதுல இருக்கக்கூடிய சட்டமே. இன்னைக்கு உருவாக்கல,
1950 உருவாக்குனது தான் இது. சரியா? இப்போ இதுல பாருங்க, இது வரைக்கும் இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க. அதுல இந்த கமிஷன்ல யாரெல்லாம் தலைவரா இருக்கிறாங்க, மெம்பரா இருக்காங்க பாத்துக்கோங்க. இப்ப திமுக வந்து பெரிய போராட்டம் முன்னெடுக்கிறாங்க. இந்த திமுக இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடல் பிகாரி வாஜ்பாய் கூட கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டணி விட்டு வெளியில வராங்க, அது வேற விஷயம். பட் கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்பதான் 2001 சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணாங்க. அப்ப 543 இடம் அப்படியே தான் இருக்குது, மாத்தவே இல்லை. அதுக்கு முன்னாடி காங்கிரஸோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணாங்க. அப்போ அது 543 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிருக்காங்க, 522 இருந்திருக்கு. அதுல இருந்து ஒரு 20 தான் கூடி இருக்குது. ஏன் இந்த திமுக அல்லது மற்ற கட்சிகள் 1971 எங்க இருந்தாங்க, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது எங்க இருந்தாங்க? இதை நான் கேட்கல, இருக்கிற டேட்டா கேட்குது, அவ்வளவுதான். சரியா? இந்த அதுதான் முதல்ல சொன்ன முடிவை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து இவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அன்னைக்கு கேட்கல? எங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுங்க, இந்த இடத்துல எங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுங்க, ஏன் கேட்கல? மேபி அவங்க அந்த இடத்துல கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாங்களோ, அதனால கேட்காம விட்டுட்டாங்களோ, இப்ப கேட்கறாங்களோன்னு தெரியல. ஆனா சட்டம் இதை தான் சொல்லுது, வேற வழி கிடையாது. அவங்க மத்திய அரசு பண்றது இதனால சரின்னு சொல்ல வரல, அது சரியா தவறான்றதுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிச்சு பார்க்கணும். மக்கள் தொகை அடிப்படையில் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க, சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா அதிக பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு போயிடுதே அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது நம்ம இங்க இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. அது சரியா தப்பான்றதை நம்ம அந்த பக்கம் டிஸ்கஸ் பண்ணணும். பட் இந்த சைடு இருந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் என்ன பண்ணல, பெருசாவே சீட்டை இன்க்ரீஸ் பண்ணல. அன்னைக்கு தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நடக்கல. 39 MP சீட்டு தான் அன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் வரும்போது தான் தெரியும். இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எப்படி சார் ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, 1971 மக்கள் தொகை 54 கோடி, அப்ப 543 MP தான் இருந்தான். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் 121 கோடி மக்கள் தொகை, அப்பவும் அதே 543 MP தான் இருக்கிறான். எப்படி இருக்க முடியும்? 54 கோடிக்கு 543 MPனா 120 கோடிக்கு இன்ட்டு 2 வருது இல்ல, அட்லீஸ்ட் இன்ட்டு 2 இருக்கணும்ல, 1000 MPயாவது இருந்திருக்கணும். அதுதான் நியாயம். இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் கிடையாது, நியாயம் அதுதான். இப்ப 145 கோடின்னு வரும்போது 54 × 3, அப்ப இன்ட்டு 3 ஒரு 1500 MPயாவது இருந்திருக்கணும். நான் சொல்றது இந்த டேட்டா வச்சு நான் சொல்றேன். சரி 1500 கூட இல்லை, ஒரு 1000மாவது இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட், அதுவும் இல்லை. இப்பவும் இப்படிதான் இருக்குது. அப்ப 2026, 27 கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சு 2030 பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பாக உயர்த்துவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 20 லட்சம் பேருக்கு ஒரு லோக்சபா MP, ஆனா உத்தரப்பிரதேசல 30 லட்சம் பேருக்கு ஒரு MP. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதிகமாகும். நான் யூடியூப்ல எடுத்திருக்கிறேன் பாருங்க, இந்த வீடியோ பெய்டு கோர்ஸ்லயும் எடுத்திருக்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தினுடைய MP எண்ணிக்கை உயரும். 39ல இருந்து ஒரு 5 கூடும், 43 ஆகும், 44 ஆகும். அதுவே உத்தரப்பிரதேசல ஏற்கனவே 80 லோக்சபா MP இருக்கிறாங்க, அது பிளஸ் 20, 30 ஆகலாம், 100, 110 ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில ஆமா உயர்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது நல்லாவே. அங்கதான் அதிக மக்கள் தொகை இருக்குது, உயருது. அதன் காரணமா என்னவும் ஆகும், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஸோ அப்போ ரெண்டுமே சரி, சரியாக விளக்குகிறது என்பதுதான் சரி. இதுக்கு தான் நான் சொல்றது, வெறும் சப்ஜெக்டா படிச்சீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 ஆன்சர் பண்ணவே முடியாது. மேபி ஃப்ளூக்ல கூட நீங்க குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியாது. எப்படி? சும்மா வெறும் மனப்பாடம் பண்ணிட்டு போனோம், மேலோட்டம் படிச்சுட்டு போனோம்னா சொல்றேன். நல்லா புரிஞ்சு படிச்சுட்டு போனோம்னா நீங்க எவ்வளவு டஃபா கொஸ்டின் கேட்டாலும் அதே சத்தியமா சொல்றேன் பாஸ் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படிதான் படிக்கணும்னு ஒரு முறை இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்ற காரணம், குரூப் 1 குரூப் 2 நம்ம மக்கள் அதிக இடங்கள்ல செல்ல வேண்டும். இந்த 3 முக்கியமான அமைச்சரவை, அதாவது குழந்தைகள் நலம் மற்றும் பெண்கள் நலன், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், மூன்றாவதா பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாடு. இந்த 3 துறைகளும் எந்த திட்டத்துல பயன்படுதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி நம்ம தூக்கிடலாம், வேலையே இல்லை. சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், ICDS. இந்த ICDSல நாம ஆன்சர்னு சொல்லலாம். அதே நேரத்துல ஆர் பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோன்றதையும் ஆன்சரா சொல்ல முடியும். ஏன் சொல்றோம்? ஃபர்ஸ்ட்ல ICDS பார்த்துடலாம். இந்த ICDS அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு வளர்ச்சி திட்டம். 1975 காந்தி பிறந்த தினத்துல உருவாக்கப்பட்டது. அப்ப இருந்த பிரதமர் மொரார்ஜி தேசாயால. இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அங்கன்வாடி சேவைகளை கொடுக்கறது. அப்போ இதுல எதை வருது? குழந்தைகள் நலன் வந்துருது. அடோசலண்ட் கேர்ள்ஸ், இளம் பருவ பெண்கள், அப்ப பெண்கள் முன்னேற்றம் வந்துருது. அப்புறம் போஷான் அபியான், ஹெல்த், குழந்தை பராமரிப்பு வந்துருது, குழந்தை உடல்நல பாதுகாப்பும் வந்துருது. அப்புறம் மாத்ரு வந்தனா யோஜனா, பெண் பெண் அதுக்கப்புறம் பெண் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ரெண்டுத்தையும் பாதுகாக்கிற மாதிரியான திட்டமும் வந்துருது. சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன், அப்போ ஹெல்த் வந்துருது. ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வித்துறை வருது. நியூட்ரிஷன் ஹெல்த் எஜுகேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டைரக்டா வந்துருது. அப்ப விமன் அண்ட் சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் வந்துருது, பெண்கள் குழந்தைகள் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சுகாதாரத்துறை, குடும்ப நலத்துறை வந்துருது. மூணாவதாக ஹியூமன் ரிசோர்ஸ், அதுதான் கேள்விக்குறியா இருக்குது. சில நேரம் இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள், துணை திட்டங்கள் நிறைய இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் சேர்ந்தே வருது, மனிதவள மேம்பாடு வருதுன்னு சொல்றாங்க. ஸோ ICDS ஒன்று வரலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, பெண் குழந்தைகளை பாதுகாருங்கள், பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள் அப்படிங்கிற திட்டத்திலையும் வரும். பெண் பத்தி வரும், பெண் குழந்தைகள் பத்தி வரும். அதே போல அதுலேயும் குடும்ப நலன் சம்பந்தமான விஷயங்கள் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பானதும் வரும், பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள். அப்போ HRM அதுலேயும் வரும், மனிதவள மேம்பாடு அதுலேயும் வரும். அப்போ ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆன்சர் ICDS தான் போட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் ஆன்சர் கீழே என்ன சொல்றாங்க. 4 இன்ஜினா பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க? இதுக்கு ப்ரூஃப் நம்ம டெலகிராம் குரூப்பே காட்டிட்டேன், பார்த்துக்கோங்க. இது நம்ம எக்ஸாம் குரூப் காலி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பு. இதில் பார்த்தீங்கன்னா February 1ஆம் நாள் யூனியன் பட்ஜெட்டை நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிட்டு அதில் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ், அனைவரும் நாளை தினமணி, இந்து தமிழ் திசை, தினத்தந்தி, இங்கிலீஷ்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து நியூஸ் பேப்பர் வாங்கி வைத்துக் கொள்ளவும். பட்ஜெட் செய்திகள் மிக முக்கியம், TNPSC பிரிலிம்ஸ் மற்றும் மெயின் தேர்வுகளுக்கு பயன்படும், டோன்ட் ஃபர்கெட். பாருங்க, அப்படியே இதுல ஒரே ஒரு PDF, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரே ஒரு PDF ஓப்பன் பண்ணி, இல்லை இந்த ஒரு PDF ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதான் இருக்கும். 4 இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர், MSME, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட். இதுதான் அந்த 4. அப்படியே பாருங்க, அக்ரிகல்ச்சர், MSME, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட், அவ்வளவுதான். 3, 2, 4, 1, இதுதான் ஆன்சர். அப்படியே இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல இன்னொரு பட்ஜெட் காட்டுறேன். இது மத்திய பட்ஜெட், ஒரு கேள்வி கன்ஃபார்ம்னு சொன்னா வந்துருச்சு. மாநில பட்ஜெட்லயும் ஒரு கேள்வி கன்ஃபார்ம்னு சொன்னா அதுவும் வந்துருச்சு. வித் எல்லாத்தையும் ப்ரூஃபோட காட்டுறேன். நான் தான் சொல்லுவேன், எல்லாரும் திரும்பி திரும்பி கேட்பாங்க, நம்பிக்கையே இல்லாம கேட்பாங்க. சார் உங்க கிளாஸ் மட்டும் படிச்சா போதுமா சார்? நான் என்ன சார் பண்றது? உங்க கிளாஸ் மட்டும் பார்த்தா போதுமா சார்? நான் வேற ஸ்கூல் புக் படிக்கட்டுமா சார்? இல்லை நான் வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல புக் வாங்கி படிக்கட்டுமா சார்? அது பண்றாங்க. நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க, புரிஞ்சு படிங்க. டவுட் இருந்தா நீங்க 1000 டவுட் இருந்தாலும் கேளுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து 2வது, நம்ம டேட்டாஸ் எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நான் எடுக்கல, கரண்ட் அஃபேர்ஸ், பட் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை டெலகிராம் குரூப்ல போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. இதை மட்டும் படிச்சாலே போதும். அடிஷனல் நீங்க பண்ண வேண்டியது தனியா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, தனியா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் படிக்கிறது, அது உங்களுடைய விருப்பம். GSக்கு நான் சொல்றேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எவ்வளவு கேள்வி வந்ததுன்னு நான் கடைசியா இறுதியில சொல்றேன். இது வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ல 36, இதுல ஒரு 34, 70, INMல ஒரு 13, 83, இன்னும் ஹிஸ்டரி இருக்குது, ஜியாகிரபி இருக்குது, கடைசியா யூனிட் நம்பர் 8 இருக்குது, தமிழ்நாடு, வரலாறு, மரபு, பண்பாடு. இந்த 3 டாபிக் இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றோம் 110க்கு மேல போகுது. 110க்கு மேல நம்ம கோர்ஸ் மட்டும் நீங்க படிச்சிருந்தாலே. அடுத்த கொஸ்டின், டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன் டிபெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் த பேக் போன் ஆஃப் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் உள்கட்டமைப்பு வசதி தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் வீடியோல பாத்தீங்கன்னா கிளாஸ்ல பேசி நடத்திருப்பேன். இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வீக்கா இருக்குது, பட் இருந்தாலும் வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது தான் வீக்கா இருக்குது. மற்றபடி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா வளர்ந்து வரும் நாடுகளில் நம்ம வந்து பெருசா தான் இருக்கிறோம். அது இருந்தாதான் ஒரு நாட்டினுடைய எல்லா விஷயமும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தாதான் வேற ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு வர்த்தகம் வணிகம் பண்றது, தொழில் தொடங்குறது, தொழில் துறைகளை உருவாக்குறது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட், மாற்றம் இல்லை. போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்புன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆமா, எஸ். ஏன்னா நீங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும், ஒரு அயன் அண்ட் ஸ்டீலோ அல்லது வேற ஏதாவது ஒரு கம்பெனி இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும், அதை இங்க இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல. நம்மளுடைய முதுகெலும்பு என்னது? அயன் அண்ட் ஸ்டீல் தான். இந்தியாவினுடைய முதுகெலும்பு தொழிலே அயன் அண்ட் ஸ்டீல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பருத்தி, சணல், நெல், கரும்பு, அதன் மூலமா கிடைக்கக்கூடிய சர்க்கரை, இதெல்லாம் இது எல்லாமே என்னதான் பண்ண முடியும்? தயாரிச்சு ஒரு இடத்துல வச்சுக்க முடியுமா?
அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது யூஸ் ஆகும். அப்ப ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் ஆகும். இது நம்ம டைரக்டா எந்த இடத்துல நடத்தல, நம்ம கான்செப்டா நடத்தினா அதை ஃபுல்லா படிச்சு புரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதே போல 1990 இருந்து 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்கள் சதவீதம் அதிகரித்தது. வேலை வாய்ப்பு அதிகமா இருந்தது. நிறைய தொழில் நிறுவனங்கள் உருவாச்சு. காரணம் 1991 தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், எல்பிஜி ஆரம்பிச்சாங்க. அது கரெக்ட். 91 2011 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுமான துறையில வேலை வாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. சரிதான். ஏன்னா நாளுக்கு நாள் என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமா போயிட்டு இருக்குது. அப்ப இதுவும் சரி, ரெண்டுமே சரி. இது சரியா விளக்குதா இல்லையான்றதை யார் தான் முடிவு பண்ணணும்? விளக்கமா விளக்கம் இல்லையா அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணணும், நம்ம கையில கிடையாது. ஏன்னா நான் என்ன போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கான், தொழில்துறையில் தொழிலாளர் சதவீதம் அதிகரிக்குன்னு கொடுத்துருக்கான். இங்க என்ன கொடுத்துருக்கான், கட்டுமான துறையில. இதுதான் காரணமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது காலகட்டம் வேற, இது இந்த காலகட்டம் இது தாண்டி இருக்குது. 2000 தாண்டியும் 2011 வரைக்கும் கொடுத்துருக்கான். அப்ப சரியா விளக்குதா இல்லையான்னு தெரியல. நான் வந்து சரியா விளக்கம் அல்ல அப்படின்னு போட்டேன். பட் ஆன்சர் கீழே என்ன தரான்னு தெரியல. ஸோ இதுவும் நம்ம கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணி புரிஞ்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இந்த ஜிடிபி பார்த்தா ஒரு கொஸ்டின். பொதுவாக ஜிடிபி என்ன அர்த்தம்? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு ஆண்டுல ஒரு நாட்டில் புவியியல் எல்லைக்குள்ளார உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில நம்ம டைரக்டா ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஒரு பத்தி கொடுத்துறான், பேரா கொடுத்துட்டு அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண சொல்றான். ஸோ இதுல ஜிடிபி பாதிக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிராமப்புற இந்தியாவில இருந்து வருதுன்னு சொல்றான். அதுலயும் கிராமப்புற ஜிடிபியில ஏறக்குறைய 3/2 பங்கு, 2/3 எதிலிருந்து வருது? விவசாயம் அல்லாத தொழிலிருந்து பெறப்படுகிறதுன்னு சொல்றான். அப்படியே செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதிக்கும் மேலான பங்களிப்பை கிராமப்புற இந்தியா வழங்குகிறது. சரி. ஆனால் அதன் பொருளாதாரம் விவசாய நடவடிக்கைகளை பெரிதும் சார்ந்துள்ளது. விவசாயம் அல்லாத தொழிலிருந்து பெறப்படுகிறது. தப்பா? அடுத்தது பாருங்க. கிராமப்புற இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விவசாய நடவடிக்கைகளால் மட்டுமே இயக்கப்படுகிறது. தப்பா? விவசாயம் பங்கு 2 பங்கு விவசாயம் அல்லாத தொழிலிருந்து பெறப்படுகிறது. தப்பா? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியாவை பாதிக்கும் மேற்பட்ட பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணை அல்லாத நடவடிக்கையிலிருந்து வருகிறது. பண்ணைனா என்ன சொல்றோம் நம்ம? விவசாயம் அல்லாத தொழிலிருந்து அதுல இருந்து பெறப்படுகிறது. பண்ணை அல்லாத நடவடிக்கையிலிருந்து பெறப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதிக்கும் குறைவான பங்களிப்பை கிராமப்புற இந்தியா வழங்குகிறது. தப்பு, நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட் தான் கரெக்ட், டி பாயிண்ட் தான் கரெக்ட். ஸோ படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ணலாம். ஜிடிபிக்கான டெஃபினிஷன் நம்ம கிளாஸ்ல தெளிவாக நடத்தி முடிச்சாச்சு. 21வது கேள்வி, எது தவறு இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 கேள்வி 1, 2, 3 கேள்விங்க ஒரே ப்ரூஃப் தான். பார்க்கலாமா? பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான், பிஎம் ஜன்மன் அப்படின்னாலும், பிரதான் மந்திரி ஜன் ஜதியா விகாஸ் மிஷன் அப்படின்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜன்ஜதியா அப்படின்னாலே பழங்குடியினர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரைபல். கரெக்ட். அதே போல அடல் வயோ அபியுத்த யோஜனா, வயோ அப்படின்னா வயசானவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இது நடத்திட்டோம், இதை நம்ம லாக் பண்ணிடலாம். சரி, அவன் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் கேட்டிருக்கிறான். அப்ப 4 வரக்கூடாது, விட்டுருவோம். வயோ அப்படின்னா வயசானவங்கன்னு அர்த்தம். இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் சீனியர் சிட்டிசன். ஸோ அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப 2 வரக்கூடாது, இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், இதுதான். அதே போல ஜக்ஜீவன் ராம் யார் தெரியுமாப்பா? முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர், ஒரு பட்டியலின தலைவர். சரிங்களா? இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மற்ற எல்லாரும் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜக்ஜீவன் ராம். அப்ப இவர் பேர்ல யாரு கொடுத்துருக்காங்க? எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு திட்டம். கரெக்ட். பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியம் அப்படின்றது தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மைனாரிட்டிஸ், ரெஃப்யூஜிஸ் கிடையாது, மைனாரிட்டி, சிறுபான்மையினர். ஸோ ஆன்சர் இதுதான். 3 மட்டும்தான் தப்பு. ஓகேவா? இப்ப இது 1. இப்ப ஆப்ஷன் எலிமினேஷன் எப்படி பண்ணலாம் பாருங்க. ஒரு கேள்வி வச்சு 3 கேள்வி, ஒரு பாயிண்ட் வச்சு 3 கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். மேட்ச் த ஃபாலோயிங். நான் தெரியாத கேள்வி விட்டு வைங்க. ஒரு கேள்வி 2 முறை வரலான்னு சொன்னா 3 முறை வந்திருக்குது. இதே போல 3 கேள்வி வந்திருக்குது. இந்த கேள்வி மட்டும் இல்ல, வெவ்வேறு சப்ஜெக்ட்ல வெவ்வேறு கேள்வி. ஜக்ஜீவன் ராம் என்ன சொன்ன? எஸ்சின்னு சொன்னா. அடல் வயோ வயசானவங்க,
சீனியர் சிட்டிசன். ஜன்ஜதியா இப்போ நமக்கு தெரியும், நமக்கு இப்போ தான் நம்ம அதை தான் நடத்திருக்கிறோம். இது ட்ரைபல். அப்போ 4க்கு 1, 4க்கு 1 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்தது 1க்கு 3, 1க்கு 3, அவ்வளோதான். இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்களேன், காரியகரியம் மைனாரிட்டிஸ் வருதா? கரெக்டுங்களா? அப்போ இதை வச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? அதை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ரெண்டுத்துக்கும் பொதுவாக நாம் இதை நடத்திருக்கோமா? ஆதிவாசி திட்டம் இது நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்டது. என்னைக்கு உருவாக்குறாங்க பாருங்க, ஜன்ஜதியா கௌரவ் திவாஸ் என்னைக்கு? நவம்பர் 15. எதுக்கு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான தினம்? பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின இனத்தவரால் கடவுளாக நம்பப்பட்டு போற்றப்படக்கூடிய பழங்குடியின தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறார். எதுக்காக? சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டு இம்ப்ரூவ், அவங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையை உயர்த்துவதற்காக. PVTG அர்த்தம் தெரியுமா? பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்ட பழங்குடியின பகுதிகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. சமூக நிலையில அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவது என்னோட முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, ஏன் சொல்றேன்னா அடுத்த கொஸ்டின் இங்கே காட்டுறோம் ப்ரூஃப். ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட் டு இம்ப்ரூவிங் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பர்டிகுலர்லி வல்னரபிள் ஏரியாஸ், கம்யூனிட்டி ஹேபிடேஷன் அண்ட் ஃபேமிலி அலைன், இது எல்லாம் இருக்குது. இதை அப்படியே வச்சு பாருங்க. 3வது கேள்வி, அதாவது 23வது கேள்வி, பிரதான் மந்திரி ஜன்ஜதியா உன்னத் கிராம் அபியான். அப்போ இது வந்து ஒரு ஆதிவாசிக்கான திட்டம். டு இம்ப்ரூவ் சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன் ட்ரைபல் கம்யூனிட்டி, அந்த கொடுத்து அப்படியே கொடுத்துருக்கானா? அப்போ 1 கண்டிப்பா வரணும். 2 1 வருது, அப்போ இது 2 கண்டிப்பா கிடையாது. டு இம்ப்ரூவ் ட்ரைபல் உமன் அண்ட் ப்ரமோட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இது 2 வருதான்னு கேட்டா எஸ் 2 இருக்குது. இப்போ 3வது டு ப்ரொவைட் ஹை குவாலிட்டி எஜுகேஷனல் அப்படிங்கிறது ஆப்ஷன்லேயே கிடையாது. ஏன்னா 1 சரி, 1 சரின்னு வந்துருச்சு, 2 ஆப்ஷன் தான் இருக்குது, மீதி 2 எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ கண்டிப்பா 3 கிடையாது. ஏன்னா 3 வந்து எங்க சரின்னு கொடுக்கவே இல்லை. 2வது டு இம்ப்ரூவ் ட்ரைபல் விமன் அண்ட் ப்ரமோட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி சரி, அப்ப இதுதான் சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். ஆப்ஷன் டி கரெக்ட். ஏன் சொல்றோம் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க? சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றணும், ஹெபிடேஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி அலைனிங், உள்கட்டமைப்பை அவங்க வாழ்விட ரீதியாக குடும்பங்களை ஒன்றிணைப்பதன் மூலமாக உயர்த்த வேண்டும். ஸோ அப்போ பெண்கள் நலனும் அதில் தான் வருது, சுகாதாரமும் அதில் தான் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 and 2 வந்து இதுக்கு சரி. சாரி, 1 and 3, 1 and 2 தானா? 1 and 2 வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து சிப்காட் பற்றின ஒரு கொஸ்டின். இந்த சிப்காட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, மார்ச் 1971 சிப்காட்டை வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்றத இங்கே உருவாக்கியிருப்போம் கலைஞரோட ஆட்சி காலத்தில். இல்லை நாம் அங்கேயே சொல்லியிருப்போம் என்னென்னா, சிப்காட் அப்படின்னாலே என்னது? ஒரு தொழில் நிறுவனம், ஒரு பெரும் தொழில் நிறுவனம், கண்டிப்பாக சிறு நிறுவனம் கிடையாது. அப்போ 3 கண்டிப்பாக வரக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நடுத்தரம் மற்றும் பெரிய நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்களுக்கு தான் அது பொருந்தும். அப்போ மீடியம் அண்டு லார்ஜ் ரெண்டுமே வருது. ஸோ 2மே சரி. நிறைய பேர் மீடியம் மட்டும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதாவது மீடியம் மட்டும் கிடையாது. சிப்காட்னாலே தொழில்துறை தான்ப்பா. தொழில் ஒரு மிகப்பெரிய நகரம், அங்கே நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கும், வேலை வாய்ப்பு உருவாக்குறது தான் அதோட நோக்கம். ஒரு ஏரியாவில் சிப்காட் உருவாக்குறான்னு என்ன அர்த்தம்? அதிகமான தொழில் நிறுவனம் வரும்னு அர்த்தம். அப்போ அதில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். கான்செப்ட். இதில் சின்ன சின்ன தொழில் நிறுவனம் இருப்பாங்களா? சின்ன சின்ன நிறுவனம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வருமா? ஸ்மால் ஸ்கேல் வருமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டாலே 500 பேர் 1000 பேர் வேலை செய்வான். அப்போ கண்டிப்பாக அது நடுத்தரமாக தான் இருக்கும். நடுத்தரமாக மட்டும் இருக்காது, அதில் பெரிய நிறுவனங்களும் இருக்கும். 1000 பேர் 2000 பேர் ஒர்க் பண்ணுற பெரிய கம்பெனி இருக்கும். அப்போ 2மே சரின்றதான் கரெக்ட். 1 and 2 கரெக்ட். 24th கொஸ்டின். அடுத்ததாக இப்போ நம்ம வரைக்கும் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இப்போ யூனிட் நம்பர் 9 பார்க்க போகிறோம். 2த்தையும் சேர்த்து பார்க்குறோம். எக்கனாமிக்ஸ்ல தான் அதிகமான கேள்வி கேட்டான். நான் எக்கனாமிக்ஸ்ல 15 கேட்பான்னா 25 கேட்டான், மீதி யூனிட் 9ல கம்மியாக தான் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் பாருங்க. இதுக்கு ப்ரூஃப் முதல்ல பார்த்துடலாம். தனிகாச்சலம் செட்டியார் தான் முதல்ல என்ன பண்ணாரு? ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அதை முனுசாமி எம்எல்ஏ தான் கொண்டு வராரு சட்டசபையில. அதுதான் முதல் கம்யூனல் ஜிஓ. 1921 வந்த ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ இதுதான். இனவாரி அறிக்கை. அடுத்ததாக கருணாநிதி தலைமையில் இருந்த அரசாங்கம் 1969 சட்டநாதன் கமிஷன் அமைச்சாங்க. அடுத்ததாக அம்பாசங்கர் ஆணையம் 82 எம்ஜிஆர் காலத்தில் அமைக்கப்பட்டது. அவங்க கேட்டது எம்பிசிக்கு தனி தொகுதி இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்ததாக 2011 ஜூலையில் நடந்த MS ஜனார்த்தனன் கமிட்டி அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
The commission shall entertain, examine and recommended upon request from inclusion and complaints to over inclusion and under inclusion in the list of backward classes, most backward classes. இது அப்படியே என்ன பண்றாங்க, இது அவங்க திரும்பவும் என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. The commission shall examine and make recommendations on any other matter related to BC that may be referred to it by government from time to time. Government முடிவு பண்ணலாம் இடஒதுக்கீடை பத்தி, அதுவும் பிசி அவங்க இடஒதுக்கீடை அப்படியே தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஆணையம் சொல்லுது. இப்ப பாருங்க, இந்த கேள்வி ஒரு தவறான கேள்வி, தப்பு. ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுத்தாங்க, 21ல், தப்பு. ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன் சட்டநாதன் ஆணையம் கலைஞரால் அமைக்கப்பட்டது 1969. அம்பாசங்கர் ஆணையம் 1982 எம்ஜிஆர் மூலமா நிறுவப்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்க, எம்பிசிக்கு ரிசர்வேஷன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எம்பிசிக்கு 20% ரிசர்வேஷன் வருது. எம்ஜிஆர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. எல்லா பக்கமும் மரங்கள்லாம் வெட்டி சாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கலைஞர் ஆட்சிக்கு வந்து 20% ரிசர்வேஷன் தராரு. இது கான்செப்ட், இது வேற. அப்ப இதுவும் தப்பு. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் 2011 ஜனார்தனன் கமிஷன் ஜூலைல என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட் ஆன் தமிழ்நாடு கிளாஸஸ் ஜஸ்டிஃபைங் எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன், ஏற்கனவே இருக்க ரிசர்வேஷன் இடஒதுக்கீட அவங்க ஆமோதிக்கிறாங்க. இது கரெக்ட். இப்ப இதை வச்சு பார்த்தோம்னா எது ரைட்டுன்னு கேட்டிருக்கான். அப்ப 4 வந்து சரி, 4 வந்து சரின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனா 1 இருக்குது, 3 இருக்குது. நாம என்னத்தை போடுறது, என்னத்தை போடுறது? ஒருவேளை அம்பாசங்கர் எம்பிசிக்கு 20% கொடுக்க சொல்லி கேட்டார், தனி ரிசர்வேஷன் கேட்டார். ஓகே, அந்த காலகட்டத்தில் 69% இருந்தது, அதுல மாற்றம் கிடையாது. ரிசர்வேஷன் டோட்டலிங் 69%. ஸோ கரெக்ட் தான். அந்த காலகட்டத்தில் 69 இருந்தது, ஆனா பிசிக்கு 50 இருந்துச்சு. பிசிக்கு 50 இருந்தது. அப்புறம் தான் பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20ன்னு பிரிச்சாங்க. ஸோ அப்போ இருந்தது. அப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு ஒரு புரிதலுக்கு வந்தோம்னா இதுதான் ஆன்சர்னு சொல்லுவேன். சி தான், டி தான் கரெக்ட்னு சொல்லுவேன். 1 வந்து கண்டிப்பா தப்பு. ஏன்னா 21 சட்டமே கொண்டு வராங்க, ஆர்டர் பாஸ் பண்றாங்க. அப்போ கண்டிப்பா தப்பு, இது கண்டிப்பா தப்பு. 1, 2 வரவே கூடாது. 1, 2 வரவே கூடாதுன்னா இது 3 ஆப்ஷன் வரக்கூடாது, இந்த ஆப்ஷன் மட்டும்தான் வரணும். அதனாலதான் நான் ஆன்சரா சொல்லியிருக்கிறேன். ஆன்சர் கீ வரட்டும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் டாபிக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான். அது நிறைய நடத்திருக்கிறேன். இது சம்பந்தமா வரக்கூடிய ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் காட்டியிருக்கிறேன். அடுத்ததாக த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு திட்டம். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்டண்டன்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல்னு கொடுத்துட்டாங்க. ஹை ஸ்கூல் கிடையாது. இது வந்து எந்த ஸ்கூலுக்கு, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிக்கு தான் பொறுத்தது. பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃப்ரம் த ஸ்கீம். ஆமா, ஆரம்ப பள்ளியில் இருக்க மாணவர்கள் இது மூலம் பயனடைகிறாங்க. கரெக்ட். த ஸ்கீம் லீட் டு இம்ப்ரூவ் த லேர்னிங் ஸ்கில் அமாங் த சில்ட்ரன். கரெக்ட். அப்ப எது சரின்னு கேட்கிறா, 2, 3 சரி. 2, 3 சரி, 1 தப்பு. ப்ரூஃப் பார்த்துடலாமா? இப்ப முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022 உருவாக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்களால். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை போட்டு, ஹை ஸ்கூல் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. ஆரம்பிச்சது ஆதிமலை நகராட்சி பள்ளி சிம்மக்கல் மதுரையில் ஆரம்பிச்சார். இது என்ன பாருங்க, எய்ம் பிஹைண்ட் த இனிஷியேட்டிவ் டு என்கரேஜ் த எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட் டு ஸ்டடி வித்தவுட் ஹங்கர், eradication nutritional deficiency such as vitamin B12 and deficiency diseases such as anemia, bridge the learning gap. அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை போக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ், ஹை ஸ்கூல் கிடையாது, பிரைமரி ஸ்கூல்ஸ் கவர்டு. அடுத்தது திட்டத்தை என்ன பண்றாங்க, 2023 விரிவாக்கம் பண்றாங்க. ஸ்டாலின் தான் பண்றாரு. திருக்கோளை ஆரம்பிக்கிறாங்க. பிரைமரி ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சு நடத்துறாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது உயர்த்தப்படுகிறது. ஓகே, அப்ப இதுல என்ன அர்த்தம், பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இதை வந்து அனுபவிக்கிறாங்க. அதே போல இவங்களுடைய கற்றல் திறனும் அதிகப்படுத்துது. இது கரெக்ட், இது கரெக்ட், இது தப்பு. லிமிட்டட் டு த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறதும் தப்பு. லிமிட்டட் டு த கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, கவர்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அப்ப இதுவும் தப்பு. ஸோ 2, 3 மட்டும்தான் சரி. கரெக்டா? அடுத்தது 27வது கேள்விக்கு போகலாம். தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப முதல் பாயிண்டே தப்பு. அக்டோபர் மாசம் கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, எது கரெக்ட்னு கேட்டானா 1 தப்பு, 1 வரக்கூடாது. அப்ப இதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான்.
Improve the financial status of all male students studying in government college after the school. Correct. Monthly financial assistance 1000 rupees. Correct. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துக்கங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சவங்களுக்கும் பொருந்தும். அங்கே டேரெக்டாக என்ன பண்ணுறான், உயர்கல்வி படிக்க போகிறான் அப்படின்னா அவனுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க. கரெக்டு தானே? அடுத்தது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சிடிஐ சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சிடிஐனா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்போ இது கரெக்ட். எம்பிஐனா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். எம்பிஐ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், எம்பிஐ கரெக்ட். ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு வரும், ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஈஸியாக அதை லாக் பண்ணலாமா? ரைட்டு, இது தப்பு, எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக 1 3 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, 3 வரக்கூடாது. அப்போ இதான் ஆன்சர். அப்போ ஏபிசின்றது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் சில்ட்ரன் நீட்ஸ் அப்படின்றது தப்பு. அவ்வளோதான். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை எதற்காக? பெண் குடும்ப தலைவிக்கு. 1 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு. தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கு. விடியல் பயணம் பெண்களுக்கு இலவச பேருந்து. புதுமை பெண் திட்டம் பெண் குழந்தைகளுக்கு மாசம் 1000 ரூபா கொடுக்குற திட்டம். இதான் ஆன்சர். இந்த திட்டத்தெல்லாம் பார்த்துடலாமா? அப்படியே பாருங்க. புதுமை பெண் திட்டம் உயர்கல்வி திட்டம் 1000 ரூபா கொடுக்கறது, ரைட்டுங்களா? முதல் கட்டமாக ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா தர்றது, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தராங்க. விடியல் பயணம் பெண்களுக்கு இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். அந்த விடியல் பயணத்தில் பெண்கள் இருந்து திருநங்கைகளுக்கும் அட்டாச் பண்றாங்க, அவங்களும் சேர்த்துடுறாங்க, எக்ஸ்பெண்ட் பண்றாங்க திட்டத்தை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் மாணவர்களுக்கு, ஆண்களுக்கு. பெண்களுக்கு புதுமை பெண்ணு, இது தமிழ் புதல்வன் திட்டம். முடிஞ்சு போச்சா? அடுத்தது பாருங்க, 30வது கேள்வி. நான் இந்த டேட்டாவை படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் டெலிகிராம்ல போட்டனோ அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போட்டிருந்தேன். அதுக்கான ப்ரூஃப் தான் இது, பார்த்துக்குங்க. என்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்க, மார்ச் 13ஆம் நாள். இதுக்கு முன்னாடி நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை அட்டாச் பண்ண விட்டுட்டேன். டெலிகிராம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை நீங்க டெலிகிராம் குரூப்ல நீங்க ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம். பெய்டு கோர்ஸ் தான் பே பண்ண வேண்டியிருக்கும். இது ஃப்ரீயாவே நீங்க பார்த்துக்கலாம், டேட்டாஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம், கரெக்டாக பேசி தெரிஞ்சுக்கலாம். இங்க போட்டிருப்பேன். கண்டிப்பா இந்த நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான். அப்படியே கேட்டான் பாருங்க, ரூ தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டோ. சரியா? அப்படியே பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீப்ளேஸ்டு ருபீஸ் சிம்பிள் வித் தமிழ் லெட்டர் ரூ. கரெக்டா? டு என்ஷூர் த வைட் ஸ்ப்ரெட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பெனிஃபிட்ஸ் ஆல். டு பெனிஃபிட் ஆல், எல்லாருக்கும் எல்லாம், பெனிஃபிட் ஆல் அனைவருக்குமானது. அப்ப ரெண்டும் சரியான விளக்கம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம பெய்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், அல்லது இதுக்கப்புறம் படிக்க போறவங்க புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளவு டைம் எடுத்து ஏன் பொறுமையா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, அடுத்த வருஷம் நீங்க குரூப் 1 குரூப் 2க்கு இல்ல வரக்கூடிய குரூப் 2க்கு நீங்க தயாராகும் போது இப்படிதான் படிக்கணும். இதுதான் முறை. இதை தான் என்ன பண்றாங்க, 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு அங்க சொல்லித்தரானா இல்லையான்னு தெரியல. ஆனா அங்க படிச்சவங்க என்ன பண்றாங்க, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க படிச்சு கத்துக்கிட்டு அங்க போய் என்ன பண்றாங்க, அவங்க பேரை சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் அவங்கள்ட்ட படிச்சேன், பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சேன், பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவ்வளவு விஷயத்த தெளிவுபடுத்துறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட பட்ஜெட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பான், கேட்டுட்டான், முடிஞ்சு போச்சு. வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நவீன உள்கட்டமைப்பு தான். இதெல்லாம் ஜென்ரலா நீங்க ஆன்சர் அடிச்சிடணும், அவ்வளவுதான். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறதுனால தான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க, இல்லைன்னா வர வேண்டிய அவசியமே கிடையாது. வரி சலுகை எல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்ம அரசுக்கு வருமானம் எல்லாம் போயிடும். வர்றது ஓகே, அது மூலமா நம்மளுக்கு என்ன வருமானம் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. இப்போ வரி சலுகை எல்லாம் கொடுப்பாங்க. அதை தாண்டி பெஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே என்ன சொல்லுவாரு, நம்ம முதலமைச்சர் யார் இருந்தாலும், அதிமுக திமுக யார் இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயம், நம்ம உள்கட்டமைப்பு வசதி அதிகம் நல்லா இருக்குது, ரோடு ஃபெசிலிட்டி சூப்பராக போட்டிருக்கோம், ட்ரெயின் அருமையாக போட்டிருக்கிறோம், ஃப்ளைட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஏவியேஷனும் நல்லா இருக்குது. அதுதான் நம்மளுடைய பெஸ்ட்டு, நம்மளுடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான் எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்ததாக ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, ஹையஸ்ட் சைல்டு லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1, லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா தேனி, ஹையஸ்ட் நீலகிரி, லோயஸ்ட் கடலூர். 2, 4. ஸோ இதான் ஆன்சர். ப்ரூஃப் பார்த்துடலாமா? இதில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, தேனி வரக்கூடாது, தருமபுரி தான் வரணும்.
தர்மபுரி ஆப்ஷன் இல்லைன்றதுனால நம்ம தேனியை சூஸ் பண்றோம். ப்ரூஃப் பார்த்துக்கலாமா? பாருங்க, பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் அதிகமா நீலகிரி, குறைவா இருக்கிறது தர்மபுரி. தர்மபுரி ஆப்ஷன் இல்லை, அதனால நம்ம என்ன பண்றோம், தேனியை சூஸ் பண்ணிக்கிறோம். இது பாலின விகிதம். அடுத்தது சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குழந்தை பாலின விகிதம். 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க? 0 to 6 வயசுக்குள்ளார, பிறந்த குழந்தைல இருந்து 6 வயசுக்குள்ளார. இங்க பாருங்க, அதிகமாக நீலகிரி, குறைவாக கடலூர் மாவட்டம். புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் இங்க சொல்றேன், இங்க கடலூர் எல்லாமே இருக்குது, தேனி கொடுத்துருக்கான் தர்மபுரிக்கு பதிலா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுத்துருக்க நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் வச்சு மேட்ச் பண்ணிடலாம் ஈஸியா. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சிடிஐ, டெவலப்டு பை சேவ் த சில்ட்ரன் கேம்பெயின். சிடிஐ அப்படியே பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் சேவ் த சில்ட்ரன், யுனைடெட் கிங்டம் இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் 2008 ஸ்டார்ட் பண்றாங்க. டெர்ரி மெக்கன்லி என்றதான் முக்கியமான நபர் இதுக்கு காரணமானவர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட், முதல் பாயிண்ட் சரி. ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் ஆர் த 3 indicators ஆஃப் சிடிஐ. ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் அப்படியே பாருங்களேன், ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் மூணுமே கொடுத்துருக்கோம். அப்ப ரைட்டு. இப்போ நல்லா கவனிங்க, 1 சரி 2 சரி. இப்ப கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா இது வராது, இது வராது. 1 சரி 2 சரி, 3 சரியா? சிடிஐ இஸ் கால்குலேட்டட் பை த சேம் வே ஆஃப் ஹெச்டிஐயா? தப்பு, தப்பு. ஏன் தப்பு? ஹெச்டிஐல ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் மூணுமா வருது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அங்க லிட்ரஸி ரேட் வரும். ஓகே, எஜுகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க இன்டெரக்டா, ரைட். நியூட்ரிஷன், ஹெல்த் கொடுத்துருக்கான், அங்க நம்ம என்ன படிப்போம், முக்கியமானது பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் வரும். இங்க வரவே இல்லையே, அப்ப சேம் வே கிடையாது. நம்ம ஹெச்டிஐ நடத்திருக்கிறோம். அப்ப இதுக்கு ஆன்சர் 1 மற்றும் 2 மட்டுமே சரி. அந்த ஹெச்டிஐல பார்த்தா தெரியும், நான் ஒரு வாட்டி அந்த ஹெச்டிஐ காட்டிடுறேன். ஏன்னா அதுவும் நம்ம ப்ரூஃப்ல எங்க வச்சிடல, வேற இடத்துல வச்சிருக்கேன், அதனால. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட்டு, ஹெச்டிஐ ஆர் ஜிஎன்ஐ, பிசிஐ மூணுமே வரும். இந்த 3 வச்சு கால்குலேட் பண்றோமா? சிடிஐயே கிடையாது, ஹெச்டிஐ சிடிஐ வெவ்வேறு. ஓகே, அடுத்தது இந்த ஸ்கீம் நடத்தலப்பா. இந்த ஸ்கீம் நான் நடத்தல. முதலமைச்சருடைய சோலார் வீடுகள், இது ஜெயலலிதா காலத்துல 2011 ஜூன் மாசம் ஆரம்பிச்சது. ரூரல் புவர், இது நம்ம நடத்தல. சரியா? இது நம்ம நடத்தல, ரூரல் புவர். அடுத்ததாக ஜல் சக்தி. இப்ப நான் ஜல் ஜீவன் மிஷன் நடத்தினப்பா, அதை வச்சு நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. எதுவுமே உங்களுக்கு தெரியல, படிச்சு பாக்குறீங்க, நீங்க ஏற்கனவே படிச்சதோட பொருந்தி வருதுன்னா 2ம் சரி, சரியான விளக்கம் போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக என்ன பண்றாங்கன்னா, உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய ஆய்வில் ஜல்ஜீவன் மிஷன் வயிற்றுப்போக்கு நோயால் ஏற்படும் 4 லட்சம் இறப்புகளை தடுப்பதில் வெற்றி பெறுகிறது. சுமார் 14 மில்லியன் டலீஸ் மிச்சப்படுத்தும் என்றும் வலியுறுத்துகிறது, கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டு. இப்ப மத்திய அரசு, மாநில அரசு திட்டம் எதுவாக இருந்தாலும் சரிதான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க. இந்த திட்டத்தின் மூலமா பெரிய சாதனை நடந்திருக்குதா, அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குதா? நடந்திருக்குது. ஓகே. 2024ஆம் ஆண்டு கிராமப்புற இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான போதுமான குடிநீரை வழங்கும் குடிநீர் திட்டம் சுகாதாரத்துறையால் திட்டமிடப்பட்டுள்ளது. இதை நான் நடத்திருக்கிறேன். ஜல்ஜீவன் மிஷன் இதே ப்ரூஃப் வீடியோல ஃபர்ஸ்ட்லேயே ஜல்ஜீவன் காட்டிருக்கேன் பாருங்க. எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வழங்கணும், பைப் மூலமா கொடுக்கணும், அதை உறுதிப்படுத்தணும். அதான் ஜல்ஜீவன். 2019 முடிஞ்சாலும் 2024 வரைக்கும் 24 முடிஞ்சாலும் 29 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, மீண்டும் இவங்க ஆட்சி வந்ததுனால. அப்ப 2ம் சரி, சரியான விளக்கம். நம்ம படிச்சது புரிஞ்சிருந்தா அதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுவுமே தெரியலனா கூட 2ம் சரி, சரியான விளக்கம் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா, நான் அண்ணா கொஸ்டின் போன வாட்டி 2024 குரூப் 1 கொஸ்டின் அண்ணா கொஸ்டினை வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பேன். ஜல்ஜீவன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 55 லிட்டர் தண்ணியை கொடுக்கணும். ரூரல் ஹவுஸ் ஹோல்டு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பர் டேக்கு கொடுக்கறத 2024 வந்து உறுதிப்படுத்தணும்னு சொல்றாங்க. 29 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஜல்ஜீவன். மனித வளர்ச்சியினுடைய வெவ்வேறு நிலைகள் இது நம்ம நடத்தல. இது ஹியூமன் டெவலப்மெண்ட்ல வரதுனால யூனிட் நம்பர் 9 எடுத்துக்கலாம், அல்லது ஹிஸ்டரின்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் நான் இதை இதில் எடுத்துக்கிறேன். சரியா? நடத்தல. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல வேடனா தான் இருந்திருப்பான் மனிதன். அப்ப வேடன் எங்க வருதுன்னு பாருங்க, ஒரே ஆப்ஷன். இல்லைன்னா கடைசியா வேடனோ ஆயர்னா ஆடு மாடு மேய்ப்பவர், நாடோடினா இடம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, கடைசியா விவசாயம். வளர்ந்த நிலை தான் விவசாயம். அப்ப இதான் கடைசியா வரணும். கடைசியா 2 ஆப்ஷன் வருது. சரியா? இது 2த்துல இருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம்.
அடுத்தது பாருங்க, வேடன், ஆயர், நாடோடி. அப்ப வேடனுக்கும் நாடோடிக்கும் இது ரெண்டுத்துக்கும் மேலதான் என்ன இருக்கணும், ஆயர் நிலை, அதாவது ஆடு மாடு மேய்த்தல் கூட விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இது வந்திருக்கணும், 2 வந்திருக்கணும். அடுத்தது அதாவது 4 அதுக்கு மேல 2 வந்திருக்கணும். 4 அதுக்கு 2 வர்றது ஒரே ஆப்ஷன் தான், இந்த ஆப்ஷன்ல வரல. அதனால இப்படி சூஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு தெரிந்த பேசிக் ஐடியாஸை வச்சு சூஸ் பண்றது இந்த மெத்தட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது நமக்கு தெரியல, இது கரண்ட் அஃபேர்ஸ் இ கவர்னன்ஸ்ல வர்றது நமக்கு தெரியல, நடத்தவும் இல்லை. அதே போல இந்த நிதிக்குழு 15வது நிதிக்குழுவை பத்தின ஒரு கேள்வி கேட்ட நம்ம நடத்தல. இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில செயல்திறனுக்கு புள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன்னு சொல்றான், தெரியல. நிதி ஒழுக்கத்திற்கு 10% புள்ளிகள் வழங்கப்பட்டதுன்னு சொல்றான். காடு பரப்புன்றத காடு மற்றும் சூழலியல் மாத்தினதா சொல்றான். இதுல எது சரியானதுன்னு நமக்கு தெரியல, தெரியாத நாம சொல்ல முடியாது. அதே போல இந்த ராக்னர் நட்ச் அப்படிங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் த டெக்னாலஜிக்கல் growth, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றத சொல்றாங்க. பட் இது நமக்கு அக்யூரேட்டா தெரியல. கடைசியா 40வது கேள்வி, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. இது நம்ம நடத்தல, ஆனா இந்த பாயிண்ட் கரெக்ட். ஹெல்த் கேர் நியூட்ரிஷன் டே, இந்த பாயிண்ட்டும் கரெக்டா வருது. ஸோ இந்த பாயிண்ட்டுமே கரெக்டா வருது, 3 பாயிண்ட்டுமே கரெக்டா வருது. 2 children அப்படிங்கிறதும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. மேபி இது வந்து 3ம் சரியாக இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியல் ஆன்சர் கீழே. ஏன்னா கடைசியாக சொன்ன ஒரு 6 கேள்விகள் நான் நடத்தாது வந்திருக்குது. ஸோ 40ல் 34 கேள்விகள் சரியாக வந்திருக்குது. அதை நம்ம ப்ரூஃபாக காட்டியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து கவனிச்சாதான் உங்களால் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு சரியாக படிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு 100% இல்லை 200% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ் கோர்ஸ், பொது அறிவுக்கான ஒரு ஆன்லைன் வகுப்புகள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். தமிழ் இங்கிலீஷில் கிளாஸ் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிடையாது. வீடியோ அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மொபைல் ஆப்பில் மட்டும். மற்றதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறது, பிரிண்ட் எடுக்கிறதுலாம் முடியாது, ப்ரைவசி பாலிசிக்காக வச்சிருக்கிறோம் அப்படி. ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 year கோர்ஸ் 3500, 799. இது வந்து ஜூலை 31 லாஸ்ட் டேட்டு. இது 4000, இது 900 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். இந்த மொபைல் ஆப்புக்கான ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லேப்டாப், பிசி, டேப்லெட், மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயும் இந்த கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 100% உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்துவோர், தேவைப்படுவோர் பயன்படுத்தி கொள்ளவும். 88 70 30 2702 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் கைட் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும். ஸோ ஏற்கனவே பாலிட்டி போட்டிருந்தோம் 36க்கு 39 36, ஐஎன்எம் 14க்கு 13, இப்போ எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 40க்கு 34. இது வரைக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணாலும் எவ்வளோ ஆச்சு? 40 30 70 80 83 ஆயிடுச்சு இது வரைக்குமே. இன்னும் என்ன இருக்குது? அடுத்த வீடியோ அடுத்த யூனிட் 8 போட போகிறேன், அப்புறம் ஜியாகிரபி, அப்புறம் ஹிஸ்ட்ரி 3 போட போகிறேன். இது வரைக்கும் 83. ஓகே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை அடுத்து தேர்வுக்கு தயாராகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, டிஎன்பிசி குரூப் 1ஓ 2ஓ மெயின்ஸோ எந்த எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, இல்லை ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அவங்க தேர்வுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.